இன்றைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள், தென் மாவட்டத்திலே 4 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கேட்டுக் கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி திறந்தோறும் வந்துட்டு இருக்குது. முதலமைச்சரும் தெரிவிக்கிறாரு, சக அமைச்சரும் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆக எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க, நீ எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவ. அதனால் யார் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிறோம், கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, சென்னையில மிக்ஜாம் புயல் 3ஆம் தேதி 4 மணிக்கு வந்துடுது, 4ஆம் தேதி மழை பெய்யுது, 5ஆம் தேதி தண்ணி தேங்கி நிக்குது. அது வரைக்கும் அதிகாரி போல. அன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக NLC நிறுவனத்திலிருந்து ராட்சச மின் மோட்டரை கேட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 5ஆம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்கிறார். அது வரைக்கும் முன் ஏற்பாடை செய்யல. 5ஆம் தேதி காலையில 11:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் திரு DR பாலு MP அவர்கள் பேசுறார். திமுக சார்பா இன்றைக்கு மிக்ஜாம் புயல்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு 6300 கோடி கொடுங்கிற எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி வடிஞ்ச பிறகு எந்தெந்த துறையில எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டா தான் மத்திய அரசு கொடுக்கும். நல்ல முறையா கேட்டாலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது, நிதி கிடைக்காது. நீ போற போக்கில் கேட்டா எப்படி நிதி கிடைக்கும்? இதெல்லாம் எதற்கு? விளம்பரப்படுத்துவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. நிதி கிடைக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு, இவர்கள் செய்த தவறை மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறார். இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு செயல்படாத காரணத்தில்தான் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இந்த நேரத்தில் சொல்லி, நேரம் அதிகமாகி போச்சு. இன்னும் இதெல்லாம் படிச்சா 1 மணி நேரம் ஆகும், பேசினா 1 மணி நேரம். நிறைய குறைகள் இருக்குது, இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய குறைகள் இருக்குது. செயலற்ற முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பங்கள் ஏராளம். அத்தனையும் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். பசியோடு இருக்கிறீங்க, உங்கள் பசியோடு இருக்கின்ற இந்த நிலையில உங்களை மேலும் அந்த பசியில வாட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆகவே அது மட்டும் இல்ல, இப்படி உதயநிதி ஸ்டாலின் கேட்கறீங்க, உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு, உங்க தாத்தாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து? 83 கோடி. எழுதாத பேனாவை கடல்ல வைக்கிறதுக்கு 83 கோடி. மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வீடு இழந்து, கால்நடை இழந்து, இன்றைக்கு விவசாயிகள் பயிரெல்லாம் இழந்து, உப்பளத்துல அந்த தண்ணியில உப்பெல்லாம் கரைஞ்சு போய் தொழிற்பேட்டையில தொழில் செய்ய முடியாத நீர் இறங்கி இந்த இந்தெல்லாம் பழுதடைந்து அவர்கள் இந்த அரசாங்கத்தில் நிதி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஏக்கமெல்லாம் உனக்கு கண்ணு தெரியல. கடல்ல கொண்டு போய் 83 கோடிய எழுதாத பேனா வைக்கிற. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.